பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான புதிய நாளிலே காலை வேளையிலே ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்கு கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இது நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு நம்மோடு பேசுவாராக. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து சொல்லப்படுகிறது. சுய புத்தியிலே சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருக்க நீதிமொழிகள் எழுதின அருமையான சாலமோன் ராஜா இதை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அவர் ஞானத்தை பெற்ற பொழுது அநேக ஞானமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். சோதரர் நீதிமொழிகள் பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஞானத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் அருமையானவர்களே, எங்கே நாம் பற்றுதலாக இருக்க வேண்டும், எங்கே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், எங்கே நாம் சாயக்கூடாது என்று சொல்ல பாருங்க. எல்லாருக்கும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அங்கே பாருங்க, சுய புத்தியின் மேல் சாயம். சுய புத்தி சில சொல்லுவாங்க, சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைம்மா, சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவங்களாவே செய்யறது இல்லைன்னு சரி சொல்லுவாங்க. இங்கே சுய புத்தியின் மேல் சாயாது. கர்த்தர் மேல என்ன செய்யும்? முழு இருத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். ஆனா முழு இருத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரியமும் அறகுறையில எதுவுமே நடக்காது. தேவனை நீ பிடிச்சா முழு இருத்தோடு பிடித்துக்கொள். ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு மனுஷன் ஆத்துல போயிட்டு இருக்கிறான். ஆத்து தண்ணியில அடித்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்குறான், கிடைக்கல. அப்பொழுது அவன் கையில் ஒன்று கிடைச்சிச்சு. அது ஒரு முள்ளு மரத்தினுடைய கிளை கிடைச்சிச்சு. முள்ளு என்ன செய்யறது? உயிரை உயிரா கையா? முள்ளை பிடிக்க முடியாது. அப்போ இவன் காப்பாற்றப்பட முள்ளையாவது முருக பிடிக்கணும். முள்ளை பிடிச்சாலும் முருக பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போதான் காப்பாற்றப்பட முடியும். அப்போ முள்ளை பிடிச்சாலே முருக பிடிக்கணும்னா நம் தேவனை பிடித்திருக்கிறோம். தேவனுடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அது முழு இதயத்தோடு நம்பணும். நம்ம எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முழு இருதயம் வருகிறது இல்லை. சோதரம் சுய புத்தியின் மேல சாயம். நம்ம அது செய்யலாம், இது செய்யலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், மனசுக்கு தோணினபடியே செய்கிறவர்கள். மனம் போன போக்கின்படி போகாமல் என்ன செய்யணுமா? முழு இதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? அது எப்படி நம்புகிறோம்? சோதரம் அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், இந்த வாழ்க்கையில நம் எண்ணம் போல பாருங்க, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது. பெரிய பணக்காரனான ஆசை, ஆனா நடக்கிறது இல்லை. சோதரம் பெரிய பிசினஸ் மேனா ஆகணும்னு ஆசை, நடக்கிறது இல்லை. அப்ப எது நடக்கிறது? நம்முடைய இதயத்தின் விருப்பமெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவான்னு சொல்லப்படுறது. ஆனால் கர்த்தரை முழு இதயத்தோடு நம்பும்போது, முழு இதயத்தோடு அவரின் மேல் நம்பிக்கை வச்சா கர்த்தர் அதை பார்த்துக்குவார். சோதரம் இல்ல பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். இயேசுவிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜோம் பண்ணுவோம். அவர் ஏதாவது செஞ்சாருன்னா தொடர்ந்து அவர்கிட்ட ஜோம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கிறவங்க இருக்கிறான். முள்ளை பிடிச்சாலே முருகு பிடிக்கணுமா? அப்ப கர்த்தரை பிடிச்சா எப்படி பண்ணணும்? முழுமையாய் பின்பற்றுகிறவன், முழு இதயத்தோடு பின்பற்றுகிறவருடைய வழியெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அவர் எடுக்கிற பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் வரும். எப்பொழுது என்றால் அவன் முழு இதயத்தோடு பாருங்க. முழு இருதயம் இருக்குதா உங்களுக்கு? முழு இருதயம் இருந்தால் ஆசீர்வாதம் தேடி வரும். முழு இதயத்தோடு இந்த உலகத்தை பின்பற்ற சொல்லல, முழு இதயத்தோடு தவறான வழியில போகுது. சிலவங்க தவறான வழியில போய் முழு இருதயம் கொடுப்பாங்க. ஐயோ நான் முழுசா பண்ணனே, அது பண்ணனே. நீ தவறான வழியிலே முழுசாய் போனா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவன் விரும்பின வழியிலே போனால், முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து காரியங்களை செய்தால் உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கஷ்ட காலங்களிலே பணத்தையும் பொருளையும் உலகத்தையும் ஜனத்தையும் நம்பி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுய புத்தி மேல் சாய்ந்து இப்படி செய்தா அப்படி நடக்க, அப்படி செய்தா இப்படி போறோம், இதை தூக்கி அங்க போட்டு அதை தூக்கி இங்க போட்டு பல பிளான் பண்ணுவாங்க. இந்த பிளான் எல்லாம் நம்முடைய இதயத்தின் விருப்பத்தின் நடக்கிறதுனால அது செல்லுபடி ஆகாது.
அது தோல்வியில வந்து முடியலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அவரை நம்பு. கர்த்தரை நம்பி முழு இதயத்தோடு பாருங்க. ஆனா சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவர் தான் அன்பு கூறு எல்லாம் முழுசா கேட்கிறாரு. நம்ம எல்லாம் பாதி தான் வச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு பாதி, உலகத்துக்கு பாதி, அதுக்கு பாதி தான் வச்சுட்டு இருக்கோம். சோத்திரம். அதனால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாமல் பல வருஷமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவும் செய்ய முடியல, உலகமும் செய்ய முடியல. சோத்திரம். பிசாசு கூட செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா, நீ முழுசா என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுவான். நீ முழுசா வர மாட்டேன்ற, அந்த பக்கத்துல ஒரு கால் வச்சுக்கிற, இயேசுன்னு சொல்ற, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. இயேசுகிட்ட வந்துட்டு அவங்க சைட்ல பேசுற, அங்கே ஆண்டவராலும் ஒண்ணும் செய்ய முடியல. ரெண்டு பேராலும் பாரு. அனலாயிருந்தால் அனலாயிரு, குளிராயிருந்தால் குளிராயிரு. இந்த ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கொள்ளாதீங்க. சோத்திரம். அப்போ முழு இதயத்தோடு நம்ம தேடும் போது கர்த்தர் இறங்கி வருவார். பாருங்க, பைபிள்ல நிறைய இடங்கள்ல முழு இதயத்தோட ஒரு சொல்றான். தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். தானியேல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? அவன் அக்கினில தூக்கி போட போகும்போது, அது தூக்கி போடான்னு தெரிஞ்சு அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். முழு இதயத்தோட நம்பினான். ஒரு சாவு வரப்போ தூக்கி நெருப்புல போட போறாங்க, அவனுடைய நம்பிக்கை பாருங்க. முழு இதயத்தோடு நம்பி அந்த வார்த்தை சொன்னபடினாலே கர்த்தர் இறங்கி வந்தார். சோத்திரம். நாலாவது நபராக அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள அக்கினி அந்த இதுல சுற்றி கொண்டிருந்தாங்க. சோத்திரம். போட்டது 3 பேர், ஆனா 4வது ஆள் ஒரு ஆள் வந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முழு இதயத்தோடு சொன்னார்கள். இந்த நாட்கள் அருமையானவர்களே, முழு இதயத்தோடு நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தா உங்க காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் செய்யற காரியங்கள், போகிற காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் மட்டும் நீங்க தேடுங்க. எதை தேடினாலும் பாருங்க, இரு மனம் உள்ளவன் ஒரு நிலையற்றவன். அப்படி இல்லாதீங்க. இந்த காலைவெளியில் கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே முழு மனசோடு ரொம்ப தேடுவேன், இந்த பிரச்சனை உங்களை சொல்லுவேன் சொல்லுங்க. கர்த்தர் எல்லாம் தலைகளாய் மாற்றி போட்டு உங்களை உயர்ந்த அனுபவத்திலே வைப்பார். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் பாருங்க, கர்த்தர் செய்யணும்னா நீங்கள் முழு இதயத்தோடு சொல்லு. உண்மைத்தான் பின்பற்ற, உண்மைத்தான் வழங்குவேன்னு சொல்லுங்க, உமக்காக வாழ்வேன்னு சொல்லுங்க, நீ சொன்னபடியே செய்வேன், வசனப்படி நடப்பேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. இந்த காலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஒப்புக் கொடுப்பீங்களா? ஒரு மாற்றத்தை உருவாக்க முழு இருதயம் கர்த்தருக்கு கொடுங்க. கொஞ்சம் வேண்டாம், முழு இதயத்தோடு நேசிக்க ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தலைகளை மாற்றான உங்களுக்காக செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். முழு இதயத்தோடு ஜெபிக்க, முழு இதயத்தோடு பின்பற்ற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சுய புத்தியின் மேல் சாய்ந்து, ஆண்டவரே, ஒன்றும் கொல்லாதபடிக்கு போகாதபடி, ஆண்டவரே அப்பா, எதுவும் நடக்காமல் அநேக சுய புத்தியின் மேல் சாய்ந்து இருக்கிறாங்க. உண்மை சார்ந்து முழு இதயத்தோடு இருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறேன். பல்வேறு பிரச்சனையில, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, வேதனையிலே இருக்கிற எல்லா பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து தூக்கி எடுக்கும்படி ஒரு முழு இருதயத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். நம்பிக்கையா இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். பிதா. ஆண்டவர் தாமே நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழு இதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுங்கள். ஒருவேளை குறையா பின்பற்றி அநேக ஆசீர்வாதம் இழந்திருக்கலாம். இனிமேல் சொல்லுங்க, முழு இதயத்தோடு நாம தேடுகள் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னும் ஒரு லோக சுவாதி மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.